கர்த்தருக்கு மகிமை. பிரேஸ் த லார்ட். நான் உங்கள் முகமடி. இன்றைக்கும் வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம், பேச போகிறோம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்தால் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அதை பற்றி பேசலாம். சரி வாங்க நம்ம வசனத்தை வாசிக்க கேட்போம். காலமும் விடியற் காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கிடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கிடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்படி இன்னைக்கு என்ன பண்ணாரு? வானத்தை உண்டாக்கிட்டாரு. அதுக்கான சில விஷயங்கள் தேவைப்பட்டது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அப்படிதான் இப்படி பேசுறாங்க உலகத்துல. அதாவது பெரிய சுடர், சில சுடர், நட்சத்திரங்கள் இல்லையா? வானம் உண்டாயிடுச்சு. ஆனா அதுல சில பொருள்கள் என்ன பண்ணாரு? அவர் சேர்த்தார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் சேர்த்தார். நம்ம பைபிளை வாசிக்கிறோம், இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம ஃப்ராங்காக நம்ம பேசும்போது சில விஷயங்கள் நம்ம இப்படி ஜென்ரலாக பேசுகிறோம், சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, நமக்கு சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு நம் குழந்தை, பிள்ளைகள், தாய், தந்தை எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் யார் கொடுக்குறாங்க? ஏசப்பா தான் கொடுக்குறாங்க இல்லையா? அதே போல தான் நம்ம அப்படியே நம்மளை விட்டுல அவர் புத்திர சுபாவம் கொடுத்து நமக்கு சில காரியங்களை அவர் செய்ய வைத்திருக்கிறாருன்னா இதெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுத்துக்கிறார். வானத்தையும் பூமியும் கொடுத்துருக்கிறார். பைபிள் வசனங்களை சொல்லுது, இது கொடுத்துக்கிறாரு. ஆனால் பைபிள் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, வானமும் பூமியும் அழிஞ்சிருமா, ஆனால் தேவனோட வார்த்தை என்னைக்கும் அழியாது. தேவனோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் வசனங்களை வாசிக்க கேட்கணும்னு சொல்றது. இது ஜென்ரலாக எத்தனையோ பேருக்கு புரியாதனால இப்படி பேசுகிறோம். ஏதோ ஒரு ஆத்மாக்கு என்ன ஆகுது? போய் சேர்றது. அந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட போய் சேர, ஆண்டவர்கிட்ட இருக்கட்டும் இல்லைங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணுவோம்? முயற்சி எடுப்போம். ஒரு ஆத்மாவை நம்ம தேற்றுவோம், ஆண்டவர்கிட்ட கொண்டு போவோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போமா?